எங்க அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. சொல்லிவிட்டு அடிக்க அடித்து விட்டு தான் சொல்வார். அடிச்சு முடிக்கிறவங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப ஆசை. பல் டாக்டர் சொன்னார், ஒரு 10 நாளைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா அப்படின்னு. எங்க பெரியப்பா வந்தாங்க வீட்டுக்கு. என்னல ஒரு மாதிரி இருக்கேன்டாங்க. ஐஸ்கிரீம் வேணும் பெரியப்பா. அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னடா நான் இருக்கேன், இந்தா 10 ரூபாய் வச்சுக்க, 4 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். போற வழியில எங்க அப்பா எதிரில் வந்தாங்க. எங்க பெரியப்பா சும்மா அங்க மத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. சுப்பையா, நான் பெரியப்பா பிரச்சனை இல்லை, பையனுக்கு கொஞ்சம் காசு கேட்கிற பழக்கம் இருக்கு, பார்த்து வச்சுக்க அப்படின்னு. நான் வாங்கினது 1 ரூபா, பெரம்பு 2 ரூபா. வந்து விளாசி தள்ளிட்டாங்க. கேப்பியா கேப்பியா, என்னதான் கேப்பியான்னு தெரியும். ஐயோ அடி நோரிக்க. எங்க அம்மா குறுக்கில் வரமாட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, இது நியாய தீர்ப்பு காலத்துல இருக்கப்ப நான் குறுக்கில் வரக்கூடாது, நீ பழைய ஏற்பாட்டுல இருக்க. அடி வாங்கினப்பறம் புதிய ஏற்பாடு. எல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகு அப்பாட்ட கேட்டாப்பா, தப்பா நினைக்காதீங்க, எதுக்கு அடிச்சிங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த முறை உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டான், அண்ட வட்டெல்லாம் கை நீட்டிட்டா ராஸ்கல், என் மான மரியாதை எல்லாம் போச்சு. உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டான், கையை நீட்டிட்டி, வாயை திறந்து கேட்டுட்டியே, எத்தனை ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு? என் உள்ள உடைந்தது. அப்பாவுக்கு பேச இஷ்டம் இல்லை என்கிட்ட. எனக்கு வந்து அவங்களுக்கு தூக்கம். அப்போ நான் எங்க வீட்டில் ஒரு கட்டில் ஒன்று, கட்டில் கீழே போய் நான் படுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தொந்தி கொஞ்சம் அதிகம், குனிஞ்சு அடிக்க முடியாது. சரி, அடுத்த அடிக்கு நம்ம தப்பிக்கணும்னு கட்டில் கீழே படுத்தேன். அப்பா சாப்பிட உட்காந்தேன். அவன் எங்க அந்த 2வது காரன், சரி விடுங்கப்பா, அவனுக்கும் அடி வாங்கின வருத்தம் இருக்காதா அப்படின்ட்டு. இப்படி பண்ணிட்டானேம்மா, சரி பரவாயில்ல விடுங்க, உங்க காலத்துல ஐஸ்கிரீம்ல உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அப்பாவுக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அவனை வர சொல்லு, உங்க பிள்ளைக்கு உங்க ரோஷம் பாதி இருக்காதா? அம்மா கட்டுக்கிட்டு வந்தாங்க, ஒரு சாரி சொல்லிட பாட்டேன். அதான் ஏன் சாரி, அம்மா தான் இப்ப டிரான்ஸ்லேட்டர். சாரி சொல்லிட்டான்ப்பா. உடனே அப்பா, டேய் அப்பா உன்னை சாப்பிட கூப்பிடுறாங்கடா. 2 பேரும் உருதான் 9 மணி வரைக்கும். ஆனா எங்க அம்மா தான் டிரான்ஸ்லேட்டர். ஆவியானவர் அப்படித்தான். அவர் என்ன செய்கிறார், நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது, ஓடி வருகிறார். அப்பான்னு கூப்பிடு, இன்னொரு முறை கூப்பிடு, பரவாயில்ல கூப்பிடு, அப்பா என்றவரை அழைத்து விடு என்று அவர் நம்மை தூண்டுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். உடனே மேலே பரலோகத்துக்கு போகிறார். தேவனே உங்க பிள்ளையை பாத்தீங்களா, அப்பான்னு கூப்பிட்டேன், காதுல கேட்கல, எனக்கு கேட்டுருச்சு, அவன் கூப்பிட்டுட்டானே ஆல்ரெடி. டேய் உன் மேல ரொம்பதான் இஷ்டமா இருக்காரு. நான் கூட நினைச்ச ஏதோ வருத்தப்படுறாங்க, பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு, ஆர்வன் எப்படி நடத்த போறாரு. ஐயா உங்க அழைப்பை நினைச்ச ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கான், உங்க நினைப்பு தான் அவனுக்கு எந்த ராத்திரியும். மேலையும் கீழையும் ஆவியானவர் எத்தனை முறை ஓடுறாரு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படுத்தாரு. 4:30 பேசுறேன் சொல்லி மேலே ஓடுகிறார். உங்க பிள்ளைப்பா அனாத, நீங்க இல்லாட்ட எங்க போவான், நடுத்தருவுக்குள்ள போவான். எல்லாரும் அவனுக்கு விரோதி, நீங்களும் முகத்தை மறைச்சவன் எங்க போவான்? ஒரு முறை அவனை காப்பாத்துங்க, அவனை கரையேற்றுங்க சொல்லு. ஆண்டவர் ஓடி வருகிறார். இன்னொரு முறை கூப்பிடு, இந்த அதிகாரத்தையும் படி, வாக்கு கொடுத்தவரேன்னு சொல்லு. தேவனுக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் அவருக்கு நினைவூட்டி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. விடாதே, இந்த ஒரு ஜபத்தையும் நிறைவேற்றி விடு, இந்த ஒரு கூட்டத்துக்கு போ, இந்த ஒரு ஆராதனைக்கு உட்கார்ந்து கூப்பாடு போடு, விடாதே என்று அவரும் நம்மை நடத்துகிறார். பிரச்சனை தீர்கிறது.